ஈடிக்கெல்லாம் பயப்படுறேன். நான் யாரு? நான் கலைஞர் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். நான் மோடியை பார்த்து பயப்பட மாட்டேன், ஈடியை பார்த்து பயப்பட மாட்டேன். நான் சவால் வரப்பா, எப்ப வேணவா. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். டாஸ்மாக் ஊழல், அது 1000 கோடி ஊழல் நடந்துருச்சு. விசாகன் ஐஏஎஸ் நாங்கள் விசாரணைக்கு கூட்டு போயிட்டோம். அவருடைய டாஸ்மாகுடைய எம்டி அவர் வீட்டுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் உரையாடல்களை பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு போட்டுக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதில் ஆகாஷ் அப்படின்னு சொல்லி, ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸ் அவருடைய உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரன், அவரை கைது பண்ண போறோம், அவர் தலைமறைவாயிட்டாரு, லண்டன் ஓடி போயிட்டாரு அப்படின்றாங்க. ரத்தீஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க, அவர் உதயநிதிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் இந்த டாஸ்மாக் ஊழல்ல, டெண்டர்ல, அதிகாரிகள் நியமனங்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, ஆதாரம் கிடைச்சிருச்சு. இப்படியான தகவல்கள் எல்லாம் வெளியே வருது. இப்போ இடி அதை நேரடியாக சொல்லலை, ஆனால் அதன் பின்னாடி இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே வெளியே கசியுது. இந்த பிரச்சனை எப்படி பார்க்கலாம்? குடி நோயாளிகள் இருக்காங்கல்ல, குடிகாரங்கள், அது மாதிரி இடியை குடிகாரர்களோடு ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். இடிக்கு எப்போ போதை ஏறி ரெய்டு நடத்துதுன்னு சொன்னால், எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் எதிர்கட்சிகள் மேலே ரெய்டு போடுறது தான் இடியினுடைய போதை. சரக்கு அடிக்கிறது, போதையாடுறது, போதையில் இந்த ரெய்டு போகிறதுன்றது அப்போ தான் செய்கிறாங்க. மற்ற நாட்களில் நிதானமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துங்க, 2014 2022 வரைக்கும் இடி ரெய்டு போன அரசியல்வாதிகளில் 95% பேர் எதிர்கட்சி தலைவர்கள். 6 பேர், அதில் 121 பேர் மொத்தம் ரைடு போயிருக்காங்க. அதில் 6 பேர் தான் பிஜேபிக்காரங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் 2004 2014 வரைக்கும் இடி ரைடு 112. அப்போ போதை சரக்கு அதிகம் இல்லை. மோடி வந்த பிறகு 2014 2022 வரைக்கும் 3010 ரைடு. அவர் ஊழலை ஒழிக்கணுங்கிறதுக்காக அந்த முயற்சிகள் செய்யறாரா? இல்ல, எதிர்கட்சிகளை ஒழிக்கணும். அதான் நீங்க சொல்றேன், இது போதை. சரக்கு அடிச்சுட்டாலே நம்ம ஒன்று செய்யணும்னா செஞ்சு ஆகணும்னு ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த பாசிச அதிகார போதையில தான் இடி 3010 ரைடு போயிருந்ததே தவிர, ஊழலை ஒழிக்கணும்னா நீங்க முதல்ல எங்க போயிருக்கணும்? அதானிகிட்ட போயிருக்கணும், அம்பானிகிட்ட போயிருக்கணும், இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்திருக்கும் போது போயிருக்கணும், அல்ல செபி ஊழல் வந்திருக்கும் போது சித்ரா ராமகிருஷ்ணன் போயிருக்கணும். இங்கெல்லாம் ஏன் போல? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. டாஸ்மாக்ல 10 ரூபா அதிகம் வாங்குறாங்க. இது மக்கள்கிட்ட பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இப்ப இடி ரைடு போன பிறகு இடி டாஸ்மாக் அதிகாரிகள் ரைடு, அங்க ஊடகங்கள் எல்லாம் வர சொல்லி அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு போட்டாங்க. கரெக்டா ஊடகங்கள் அதெல்லாம் படம் எடுக்கிறாங்க. இப்படிலாம் செட்டப் பண்ணி இந்த செய்திகளை கசிய விடுறாங்க. அப்புறம் 1000 கோடி ஊழல்ன்றாங்க, இல்லை 1000 கோடி இல்லை 50,000 கோடின்றார் எடப்பாடி. இப்படி இப்ப டாஸ்மாகினுடைய ஊழல் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக் ஊழல். நீங்க 10 ரூபா அதிகம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள், பல பிரச்சனைகள் அடங்கி இருக்கு. இப்ப ரேஷன் கடையில நமக்கு போறோம், 10 கிலோ 15 கிலோ அரிசி கொடுக்குறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வெயிட் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அங்க லீக்கேஜ் ஆகும். அப்புறம் பல பிரச்சனைகள் இருக்கு, அதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும். இப்படி பல காரணங்களால அங்க அதை நீ ஊழல்னு சொன்னீங்கன்னா ஊழல்னு வச்சுக்குவோம். இப்ப சிலிண்டர் பிரச்சனைக்கு வரேன். சிலிண்டர் பிரச்சனையும் ஒரு சிஸ்டமேட்டிக் ஊழல் தான். சிலிண்டர் நீங்க ஆதார் அடையாள அட்டை எல்லாம் கொடுத்து ஒரு வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர்னு நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு பிளாக்ல வீட்டு உபயோக சிலிண்டரும் கமர்ஷியல் சிலிண்டரும் வாங்க முடியுமா முடியாதா? முடியுமா இல்லையா? முடியும். அப்ப இந்த கணக்கு எங்க இருக்கு? அப்ப குடவுன்ல இருந்து சிலிண்டர் குடவுனுக்கு இறங்குது, இவ்வளவு சிலிண்டர் தான் இறங்குதுன்னு கணக்கு இருக்கு. எங்க உற்பத்தி செய்யப்படுதோ அங்க கணக்கு இருக்கு, இறங்குறதுக்கும் கணக்கு இருக்கு, அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போறதுக்கு கணக்கு இருக்கு. பின்ன எப்படி பிளாக் மார்க்கெட்ல நீங்க சிலிண்டர் வாங்குறீங்க? அது எவ்வளவு ரூபா கூட கொடுக்குறீங்க? எனக்கு கணக்கு தெரியல. 100 ரூபா 150 ரூபா அதிகமா இருக்கும். 100 ரூபா 150 ரூபா கம்மிங்க. 500 ரூபா 600 ரூபா இருக்கும். கமர்ஷியல் சிலிண்டர்னா 1000 ரூபாய். இப்படி அதிகமா கொடுக்குறீங்க. அப்ப இந்த தொகையெல்லாம் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா சட்டவிரோதமாக புழங்குகின்ற சிலிண்டர்களுடைய தொகைகள் யாருக்கு போகுது? இது சிலிண்டர் போடக்கூடிய அந்த பையன் ஏமாத்த முடியுமா? அந்த சிலிண்டர் போடக்கூடிய ஊழியர் தொழிலாளி என்ன செய்யறாரு? வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் போட்டா 40-50 ரூபா காசு டிப்ஸா வாங்கிக்கிறாரு. இதை நான் ஊழல்னு சொல்லல. மேல மாடிக்கெல்லாம் தூக்கிட்டு போறாரு, அது வாங்கிக்கிறாரு, விட்டுருங்க. ஆனா பிளாக் மார்க்கெட்ல வாங்க முடியுதுன்னு சொன்னா கணக்கு எங்க? இப்ப நீங்க டாஸ்மாக்கு சொல்லக்கூடிய கணக்கு என்ன? பிளாக்ல உற்பத்தி பண்ணி பிளாக்ல வித்து பிளாக் மணியா கொண்டு போறீங்கன்றதான கணக்கு. அப்ப அந்த கணக்கு அங்க வராதா? அப்ப அதுவும் சிஸ்டமேட்டிக் ஊழல் தான்.
அப்ப இந்த ஊழல் என்ற இந்த குற்றச்சாட்டை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தேர்தல் வரும்போது எதிர்க்கட்சிகள் மேல் ஏவி விடுவது மோடி அரசனுடைய ஒரு பாசிச பாணி. நீங்க வந்து அது டெல்லியா இருக்கலாம், மகாராஷ்டிராவா இருக்கலாம், தெலுங்கானாவா இருக்கலாம், சத்தீஸ்கரா இருக்கலாம். இப்ப சத்தீஸ்கர்லாம் வந்து அந்த பூபல் இருக்காரு, அவர் தான் வந்து இந்த அங்க இருக்கக்கூடிய மதுபான ஊழல்ல வந்து அவர் தான் சம்பந்தம்னு சொல்லி அங்க இருக்கிற டாஸ்மாக் அதிகாரிகளை வந்து ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டி சித்திரவதையே பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து தெலுங்கானால நடந்திருக்கு, டெல்லியில நடந்திருக்கு. தெலுங்கானால முதலமைச்சருடைய பொண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமா, கவிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அங்க கேஜ்ரிவால் வந்து மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி வந்து அப்புறம் ஜார்க்கண்ட்ல வந்து டாஸ்மாக்கு பதிலாக ரியல் எஸ்டேட்ல வந்து நில மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்படி வந்து அதானிக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கரை அள்ளி வழங்கக்கூடிய மோடி அரசு 5 ஏக்கர் வாங்கினான்னு சொல்லி வந்து அவரை ஹேமந்த் சிங் சிரோனை வந்து கைது பண்ணி தேர்தலில் பிரச்சாரம் பண்ண விடாம எல்லாம் வந்து பண்ணாங்க. அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. மற்ற மாநிலங்களில் வந்து தோத்துருக்குது. அப்ப பிஜேபியினுடைய உத்தியே என்ன அப்படின்னு சொன்னா, தேர்தல் நெருங்கும் போது இடி என்ற இந்த ஏவல் நாயை மிரட்டி ஏவி விடுவதுதான் இவங்களுடைய வந்து நோக்கம். ஊழலை ஒழிப்பது வந்து நோக்கம் இல்லை. ஊழல் இவர்கள் வரை விசாரித்த வழக்கில் வந்து எத்தனை சதவீதம் வந்து இவர்கள் வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்காங்க? அது ரொம்ப சொற்பம். இல்ல, அது நீதி வாங்குறது லேட் ஆகும். ஆனா குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருப்பாங்க இல்லையா? குற்றப்பத்திரிகையே பல வழக்குகள்ல தாக்கல் செய்யல. இப்ப வந்து அஜித் பவார் போய் சேர்றாரு, ஏக்நாத் ஷிண்டே போய் சேர்றாரு, மகாவிகாஸ் அங்காடியை வந்து உடைச்சு வந்து சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் உடைச்சு வந்து இவங்க வந்து சேர்க்கிறாங்க. அப்போ அவங்க மேல உள்ள இடிகே கேஸ் வந்து என்னாச்சு? அசாம் முதலமைச்சர் மேல இருந்த இடி கேஸ் வந்து என்னாச்சு? அப்ப பிஜேபி வந்து மற்ற எதிர்கட்சி தலைவர்களை ஒண்ணு மிரட்டி வந்து தன் கட்சிக்கு வரவழைப்பது, அதற்கு இடியை பயன்படுத்துவது, வந்துட்டாங்கன்னா வழக்கு வந்து ஆற போட்டுறது, வரலன்னு சொன்னா அவங்கள சிறையில தூக்கி வச்சு மிரட்டுறது, பேரம் பேசுறது. செந்தில் பாலாஜியை கூட 400 நாள் எதுக்கு உள்ள வச்சிருந்தாங்க? செந்தில் பாலாஜி வந்து டாஸ்மாக் ஊழலுக்காக உள்ள போல, இது போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது வந்து வேலைக்கு பணம் வாங்கினாருன்னு சொல்லி அந்த கேஸ்ல தான் உள்ள போனாரு. இப்ப இந்த 400 நாள் வைத்திருந்த வேண்டிய காரணம் என்னன்னா பேரம். எப்படியாவது நீ இந்த அப்ரூவரா மாறு, பல விஷயங்களை சொல்லு, பிஜேபியில சேரு, இந்த மிரட்டலுக்காக தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. அதுதான் இன்றைக்கு வந்து இங்கேயே வந்து நடக்குது. இந்த சிஸ்டமேட்டிக்கான இந்த ஊழல்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஊழல்களுடைய தொகை என்பது வந்து மிகவும் குறைவு. நீங்க அது 1000 கோடின்னு சொன்னாலும் சரி, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னாலும் சரி, இது வந்து அன்றாட புழக்கத்தில் வந்து இந்த தொகை வந்து குறைவு. ஆனா இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பாசிசத்தினுடைய சிஸ்டமேட்டிக் ஊழல் என்பது அது வந்து அதானி அம்பானி போன்ற முதலாளிகளுக்காக செய்யப்படுகின்ற ஊழல். ஒன்றிய அரசு முதலாளிகளுக்காக தள்ளுபடி செய்த கடன் வந்து எவ்வளவு, எத்தனை லட்சம் கோடி வந்து பண்ணிருக்கீங்க? 25 லட்சம் கோடி. 25 லட்சம் கோடி எங்க இருக்கு? இங்க 1000 கோடி வந்து எங்க இருக்கு? 25 லட்சம் கோடி யாருடைய பணம்? மக்களுடைய பணம் தானே. இப்ப ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து அதானியினுடைய பெயர் வந்து நாரும் பொழுது அடுத்த நாள் வந்து ஷேர் வந்து வெளியிட போறாங்க. அப்ப எல்ஐசி வந்து அந்த முகமதிப்பிலேயே அந்த பங்குகளை வந்து வாங்குகிறதுக்கு வந்து தயாரா இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க? அப்ப இந்த சிஸ்டமேட்டிக் ஊழல் என்பதனுடைய தாய் வந்து பாசிசம், அது வந்து பாஜக, அது வந்து மோடி அரசு, அது வந்து என்டிஏ அரசு, அது வந்து எதிர்கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. நான் கேட்கிறேன், இன்னைக்கு டாஸ்மார்க்ல 10 ரூபா அதிகம் வாங்குறாங்க, 10 ரூபா அதிகம் வாங்குறாங்கன்னு சொல்ற இந்த பிரச்சனை என்பது வந்து இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியில இருந்ததா இல்லையா? எடப்பாடி ஆட்சியில இருந்தது, ஜெயலலிதா ஆட்சியில இருந்தது, எல்லா ஆட்சியிலும் இருந்தது இல்லையா? அப்ப ஏன் இடி வரல? 2014 மோடி வந்துட்டார் இல்லையா? நீங்க கேட்டீங்க இல்லையா, மோடி வந்த பிறகு ஊழலை ஒழிப்பதற்காக இடியை முடுக்கி விட்டாருன்னு. அப்பயும் முடுக்கி விடல, அப்பயும் பிடிச்சு வச்சிருந்தீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? பழிவாங்குதல் என்பதுதான் உங்களுடைய. அதாவது பழிவாங்குதல்ன்றதை விட இந்த கேஸ்ல போய் இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு இவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு, இவங்க எல்லாம் குற்றவாளிகள், இதை ஒரு காலம் இவர்கள் நிலைநாட்ட போவதில்லை. மாறாக மக்கள் மத்தியில ஊழல், இவ்வளவு 1000 கோடி ஊழல், இதை செய்து வந்து இவர்கள் வந்து உங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள், இவர்களுக்காக நீங்கள் வாக்களிக்க போறீர்கள். அப்படியே 2G ஸ்கேம் இருக்கு இல்லைங்களா, 2G ஸ்கேம் என்ற மோசடி, அந்த மோசடியை மீண்டும் அரங்கேற்றுகிறார்கள். திமுக குடும்பம் வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்குது. ரத்தீஷ்னு ஒருத்தர் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் வந்து இந்த மாதிரி இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரு கிடைச்சிட்டாரு அப்படின்னா உதயநிதிக்கும் அதுக்குமான தொடர்பு கிடைச்சிரும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தர் சொல்றாங்க, திடீர்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் திடீர்னு இப்படி வந்து 450 கோடி ரூபா அவர்கிட்ட பணம் கிடைச்சது, சிக்கி இருக்குது. அப்போ அவர் வந்து யாரு? திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். இப்படியான விமர்சனங்களும் வருது இல்லையா? இப்ப நீங்க சொன்ன அந்த ஆகாஷ் பாஸ்கர்ன்றவர் யாருங்க? கெவின் கேருடைய மருமகன். கெவின் கேர் என்ற ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய மருமகன்.
அந்த நிறுவனம் வந்து லாட்ரி மார்ட்டின் குடும்பம் மாதிரி அது வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம். அடுத்தது வந்து சினிமாவில் இப்போ நீங்கள் வந்து 450 கோடி வந்து ஒரு சுருட்டிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் 450 கோடி ரூபாய் வந்து சினிமா தயாரிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. சிம்பு படம், தனுஷ் படம், அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் படம், இதில் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ப்ரொடியூசரும் பணம் வைத்து கொண்டு தயாரிப்பதில்லை. படம் எடுக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லை, அது பணம் வேணும் தான். அந்த பணத்தை எப்படி வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டார் நடிகர் வந்து அவருடைய கால் ஷீட் வந்து வாங்குறதுக்கு பையறத பிரயத்தனம் செய்வாங்க. அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணி வந்து ஒரு பெரிய நட்சத்திர நடிகர், அது விஜயோ ரஜினியோ அல்லது சூர்யாவோ கார்த்திக்கோ அப்புறம் வந்து சிம்புவோ தனுஷோ இவங்கள மாதிரி நடிகர்களுடைய கால் ஷீட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நேராக வந்து ஃபினான்சியர்கிட்ட வந்து போவாங்க. அது வந்து சவுகார்பேட்டை சேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டு சவுகார்பேட்டை சேட்டையாகிட்ட அன்பு செழியனா கூட இருக்கலாம், மதுரையில் இருக்கிற அன்பு செழியனா இருக்கலாம். ஆமா, அவங்கள்ட்ட போய் என்கிட்ட வந்து தனுஷ் கால் ஷீட் கிடைச்சிருக்கு, நீங்க வந்து 200 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னா அவர் 2 காசுக்கோ 3 காசுக்கோ 5 காசுக்கோ ஏதோ ஒரு வட்டியில வந்து பிளாக் மணியை வந்து அவர் வந்து கொடுப்பாரு. இப்படித்தான் தயாரிப்பாளர்கள் வந்து படம் தயாரிக்கிறார்களே தவிர யாரும் சட்ட பாக்கெட்ல வந்து பணம் வச்சுக்கிட்டு தயாரிக்கிறது இல்லை. அது வந்து தானு போன்ற வந்து பாரம்பரிய தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, புதிதாக வருகின்ற தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து கந்துவட்டிக்கு கடன் வாங்கித்தான் அவர்கள் தயாரிக்கிறார்கள். அப்புறம் அதை வந்து படம் தயாரித்து வந்து விநியோகஸ்தர்களுக்கு வந்து விற்கிறாங்க. அந்த வித்த பணத்தை வாங்கி தான் வந்து இந்த கடன் வாங்குறவங்களுக்கு வந்து பணம் செலுத்துறாங்க. இப்போ 450 கோடி வந்து திமுகவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் சுருட்டி விட்டார் அப்படின்னு சொல்றதே இந்த இண்டஸ்ட்ரி எப்படி செயல்படுது அப்படின்றத பத்தி தெரிந்தும் ஏமாற்றுகிறார்கள். இல்லைங்க, இப்போ அவர் வந்து கலைஞருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதை மறந்துட்டு நீங்க வந்து கவின்கேருடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அதை சுருக்கி சொல்ற மாதிரில இருக்குது. ஏன் நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா? அவருடைய அடையாளம் வந்து திமுகவினுடைய முதல் குடும்பம் இருந்தாலும் சொன்னாலும் அது வந்து அரசியல் அடையாளம் தான். அவருடைய பொருளாதார அடையாளம் வந்து அவர் கெவின் கேருடைய மருமகன். கெவின் கேர்ன்றது ஒரு பெரிய கம்பெனி, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய மருமகனுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கால் ஷீட் வாங்குவதற்கோ இல்லை அரசியல் ரீதியாக கூட அவர் நடிகருடைய கால் ஷீட்டை வந்து வாங்கட்டும். ஆனால் பணம் வந்து அவர் வந்து வாங்க முடியாதா என்ன? நீங்கள் இந்த கால் ஷீட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அன்பு செழியன்ட்டையோ அல்லது சவுகார்பேட்டை சேட்டுங்கள்கிட்டயோ இல்லை பேங்கில் கூட சொல்கிறேன், பல படங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேங்கர்ஸ்ன்னு சொல்லி போட்டு அந்த பேங்க் போடுறாங்க இல்லையா, ஐஓபியோ ஸ்டேட் பேங்கோ எந்த பிரான்ச்சுன்னு சொல்லிலாம் வந்து போடுறாங்க இல்லையா, அப்படிதான் வந்து தமிழ் சினிமா வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இவர் வந்து பிளாக் மணியில் வந்து அதாவது ஊழல் பணத்தில் வந்து இவர் படம் தயாரிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழ் சினிமா முதல்ல நீங்கள் போக வேண்டியது அன்பு செழியன்ட்ட. அன்பு செழியன் வந்து ஒரு அதிமுகவுடைய பினாமி, ஓபிஎஸ் பினாமின்னு ஓப்பனா எல்லாருக்குமே தெரியும். அவர் மதுரைக்காரரு. அது ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்ச உடனே அவருடைய செல்வாக்கும் குறைஞ்சிருச்சு. தமிழ் சினிமால எத்தனை பெர்சன்டேஜ் அவர் வந்து ஃபைனான்ஸ் பண்றாரு? 95% இருக்கு. என்ன மணி அது? பிளாக்கா ஒயிட்டா? பிளாக். எல்லாருக்குமே தெரியுமே, இதெல்லாம் ஓப்பன். ஈடிக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் இருக்கும். ஏன் போகல? நீங்க இப்ப 450 கோடிக்கு வந்து சிம்பு, தனுஷ், அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்றது உங்க கண்ணுக்கு விகாரமா தெரியுதுன்னா 95% படங்களுக்கு வந்து கடன் வந்து கொடுக்கக்கூடிய அன்பு செழியனுடைய பிளாக் மணி நோக்கி வந்து இடி என்ற ஏவல்னா ஏன் போக மாட்டேங்குது? அதனாலதான் சொல்றேன், இது வந்து மிரட்டல். இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, திமுகவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அது வந்து முதல் குடும்பம்னு சொல்றாங்க. அது என்ன முதல் குடும்பம்? முதலமைச்சர் குடும்பம்னு சொல்லிட்டு போ. முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நேரடியாக அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து வரிசையா அமைச்சர்கள் வந்து வரிசையில நிக்கிறாங்க உள்ள போறதுக்கு. இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு இப்ப 2G ஸ்கேம் வந்து என்ன நடந்துச்சுங்க? 1,75,000 கோடி. அந்த எவ்வளவு கோடின்னு நீங்க அந்த பூஜ்ஜியத்தை கூட நீங்க வந்து சைஃபரை கூட நீங்க எழுத முடியாது. இப்படித்தானே வந்து 2014க்கு முன்னாடி வந்து இந்த பிம்பத்தை வந்து உருவாக்குனாங்க. இதற்கு தானே வந்து அண்ணா ஹசாரேல இருந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி 2011-12 வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணாங்க. அப்ப சாதாரண மக்கள் மத்தியில வரைக்கும் 1.25 லட்சம் கோடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜாவும் கனிமொழியும் வந்து ஆராசாவும் வந்து சிறையில் இருந்தாங்களா இல்லையா? ஆராசா நீதிமன்ற சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அதுல வந்து ஆதாரங்களை முன்வைத்து இது ஊழல் இல்லை, இது கொள்கை முடிவு, எந்த இழப்பும் வந்து அரசாங்கத்திற்கு இல்லை என்று நிரூபிச்சாரா இல்லையா? அப்ப அந்த நீதிபதி என்ன, சிபிஐனுடைய அந்த சிறப்பு நீதிபதி இருக்காரு சைனி, அவர் என்ன சொல்றாரு?
டெய்லி இந்த கோர்ட்ல நான் காத்திருக்கிறேன், இன்னைக்காவது ஆதாரம் வரும், இல்ல நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும். ஆனா கடைசி வரைக்கும் சிபிஐ ஆதாரத்தை காட்டவே இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட். அப்ப ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை வந்து ஊதி பெருக்கி 1.25 லட்சம் கோடி என்று கட்டி அமைத்து 2014 வந்து ஆட்சியை வந்து கள்ளத்தனமாக பிடித்த பாரதிய ஜனதா மோடி அந்த கும்பல் இன்றைக்கும் அதே வேலையை 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக செய்யறாங்க. ஏற்கனவே திமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது போல பல நேரங்கள்ல அவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறாங்க. 76ல அவங்க கவர்மெண்ட் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது கூட ஊழல் குற்றச்சாட்டு தான், எமர்ஜென்சி பீரியட்ல ஊழல் குற்றச்சாட்டு தான் ஆட்சியை கிளச்சாங்க. அடுத்த தேர்தல்ல கூட வந்து ஊழல் பிரச்சனையை தான் பேசி சர்க்காரிய கமிஷன் சொல்லி இருக்குது. நிரூபிக்கப்படல. ஆனா கட்சிக்கு வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஒண்ணு பண்ணுது. அதைத்தான் நானும் சொல்றேன். அப்ப நீங்க 70களில் நீங்க சொன்ன சர்க்காரியா கமிஷன் போட்டு வந்து திமுக ஊழல் கட்சி, அது பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி மலிஞ்சு போச்சு இல்லையா? கருணாநிதினா ஊழல், விஞ்ஞானபூர்வமான ஊழல் அப்படிலாம் சர்க்காரியா கமிஷன்ல சொல்லிருக்குன்னு ஒரு பொய்யை சொல்லி இன்றும் அந்த பொய்யை வந்து பவர்ஃபுல்லா வளம் வந்துகிட்டு இருக்குது. அடுத்து எம்ஜிஆர் வந்து வள்ளல் அள்ளி கொடுப்பாரு, கருணாநிதி வந்து விஞ்ஞானபூர்வமா ஊழல் பண்ணுவாரு, கருணாநிதி ஆட்சியில வந்து பணப்புழக்கம் இருக்காது, எம்ஜிஆர் ஆட்சியில வந்து மழை பெய்யும், இது போன்ற மூட நம்பிக்கைகள் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்ப்பன பத்திரிகைகள் 70களில இருந்து துக்ளக் ஷோ காலத்துல இருந்தே வந்துருச்சு. நீங்க அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா காங்கிரஸ் காலத்துல இருந்தே திமுகவை பற்றி இப்படித்தான் வந்து அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. அங்கெல்லாம் மிட்டாமிராசார்கள் இருந்துகிட்டு இந்த மாதிரி சாதாரண குப்பனும் சுப்பனும் வந்து தகுதி திறமையெல்லாம் இல்லாம ஒரு வட்ட செயலாளர்னு வந்து சொல்லிட்டு வந்து ஊழல் பண்றாங்க, அரசு அதிகாரிகள் வந்து மிரட்டுறாங்க, வேலை செய்ய விடுறது இல்ல. இது அப்ப இருந்தே நடக்கக்கூடியதுதான். இன்றைக்கும் அதே பார்ப்பனிய பாசிச சக்திகள் அந்த நரேட்டிவை வந்து இங்க செட் பண்றதுக்கு தான் முயற்சி வந்து பண்றாங்க. நான் கேட்க வர்ற கேள்வி, நீங்க எந்த கேஸ்லையுமே அதை விசாரித்து ஊழலை கண்டுபிடித்து குற்றத்தை கண்டுபிடித்து அதற்கு வந்து நீங்க சொல்ற அந்த முதல் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்து நீங்கள் வந்து என்றைக்கே வந்து நீதி வந்து வழங்கினதே கிடையாது. இப்ப எல்லாம் பெயில இருந்து வெளியே வந்திருக்காங்களா இல்லையா? பலரும் வெளியே வந்திருக்கிறாங்கல்ல. அப்ப ரித்தீஷும் ஆகாஷும் தலைமறைவாயிருக்க வேண்டியது இல்ல. அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா போயிருக்கலாம்ல, முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க தலைமறைவாகும் போதுதான் அப்ப கைதுக்கு பயந்து தலைமுறை வராங்க, விசாரணைக்கு பயந்து தலைமுறை வராங்கன்னு ஒரு பேச்சு வருது இல்ல. அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி தம்பி கூட வந்து ரொம்ப நாள் வந்து ஈடி முன்னாடி ஆஜராகல, இப்பதான் வந்து ஆஜரானாரு. இவர்கள் நினைத்தால் அவர்களை வந்து பிடிக்க முடியுமா முடியாதா? நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு செய்திகளை வந்து கசிய விடுறது இல்ல. அவங்க வந்து வரப்போறோன்னு தகவல் தெரிஞ்சவொடனே அவர் வந்து விமான நிலையத்துக்கு போய் சென்னையில இருந்து அப்படியே துபாய் போய் துபாயில இருந்து லண்டன் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அப்ப மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து ஒண்ணு சொல்றாரு, நீங்கள் என்ன உள்ளாடை போட்டிருக்கிறீர்கள் என்பதை கூட வந்து மோடியினுடைய உளவுத்துறை வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு இருக்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான உளவுத்துறை. நீங்க சொல்ற அந்த ரித்தீஷை வந்து தப்பிக்க போக விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பிஜேபி வந்து ஒரு டோரை ஓப்பனா வச்சிருக்கு, நீ வந்து எப்படியாவது இந்த பக்கம் வந்து வந்துரு, அல்லது வந்து நீ ஒரு நியூட்ரலா இருக்கிறதுக்கா காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை திமுக என்பது வந்து வெறும் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, ஒரு சித்தாந்த ரீதியான கொள்கை ரீதியான எதிரி. ஒரு திராவிட சித்தாந்தம், பெரியார், அப்புறம் மாநில சுயாட்சி, இந்த இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு, இந்த கொள்கைகள் எல்லாம் கொண்டிருக்கின்ற திமுகவை வந்து காலி செய்ய வேண்டும் என்பது வந்து பாரதிய ஜனதாவினுடைய முதன்மையான நோக்கம், முக்கியமான நோக்கம். திமுக வந்து ஒரு மாநிலத்துல மட்டும் அரசியல் செஞ்சா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் அவங்க சொன்ன மாதிரி காங்கிரஸை கழட்டி விட்டுரு, என்ன வேணா செஞ்சுக்கோ. இதுதான் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் வெளிப்படையாவே வந்து பேசுறாங்க. காங்கிரஸ் கூட சேராதீங்க, தனியா இருந்துங்க, என்ன வேணா செஞ்சுக்கிங்க, உங்களை கண்டுக்க மாட்டோம். பாருங்க, ஜெகன்மோகன் ரெட்டி யாராவது கண்டுக்கிட்டாங்களா? இவரு நவீன் பட்நாயக் யாராவது கண்டுக்கிட்டாங்களா? அவங்க காங்கிரஸோட கூட்டணி போல. ஆனா நீங்க கூட்டணி போறது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்றீங்க. அதோட இல்லாம ஒரு ஐடியாலஜியை வந்து ஃப்ரேம் பண்றீங்க, சமூக நீதி அப்படின்றத ஒண்ணு இது பண்றீங்க, இந்தி திணிப்புக்கு எதிரான இது பண்றீங்க, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒண்ணு பண்றீங்க, ஜனாதிபதியுடைய அதிகாரத்தையும் கவர்னருடைய அதிகாரத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எல்லா வகையிலையும் எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு கோபம் இருக்குதானே செய்யும். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். திமுக வந்து இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் வந்து அவர்கள் வந்து ஆளவில்லை, அரசியல் செய்யவில்லை. அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள் கட்சிகளை எல்லாம் அணிதிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்கள் வந்து அதனுக்கு வந்து ஆபத்து இருக்கு, அவங்க வந்து பாராளுமன்ற தொகுதிகளை இழக்கப் போகிறார்கள்னு சொல்லி அந்த பஞ்சாப்ல இருந்து இங்க தெலுங்கானா வரைக்கும் கேரளா வரைக்கும் எல்லா முதலமைச்சர்களையும் வரவழைத்து
இந்த மாநாடு நடத்தினது இருக்கு இல்லையா, இது வந்து பிஜேபிக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது. மறுநாள் தான் டாஸ்மாக் ரைடு. ஆமா, அப்ப இந்த முயற்சி இருக்குது இல்லையா. அதே போல வந்து இப்ப குடியரசுத் தலைவனுடைய அந்த புகழ்பெற்ற அந்த 14 சந்தேகங்களுக்குரிய கேள்வி இருக்கு இல்லையா, 400 பக்க ஜட்ஜ்மெண்ட்ல வந்து விழாவாரியா விளக்கமா சொல்லப்பட்டிருந்தும் கூட குடியரசுத் தலைவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்குதான். அது அமித்ஷா வழியா அந்த கேள்விகள் வந்து அங்க வந்து போயிருக்குது. இப்ப இதை எதிர்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி மாநில முதல்வர்களுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. அப்போ இந்தியா கூட்டணியில வந்து காங்கிரஸ் வந்து வீக்கா இருக்கு. காங்கிரஸ் வந்து சொல்லிக் கொள்றமா, ராகுல் காந்தி கொஞ்சம் பேசுறாரே தவிர கட்சி மாநிலங்கள் என்ற அடிப்படையில் வந்து வீக்கா இருக்கு. ஆனா திமுக வந்து பல மாநிலங்களில் வந்து இந்தியா கூட்டணியை வந்து ரீபில்டு பண்ணுது. அதை வந்து வெறுமனே வந்து ஒரு கட்சி கூட்டணி என்று பண்ணாமல் ஒரு கொள்கை ரீதியாக பாசிச பாஜக அரசு மாநிலங்களுடைய சுயாட்சியை வந்து சிதைக்கிறது, நிதி கொடுக்க மறுக்கிறது, பாராளுமன்ற தொகுதிகளை எடுக்க பார்க்கிறது. இந்த நரேட்டிவ் மூலமாக, இது நரேட்டிவ் கிடையாது, இது வந்து உண்மை. இந்த உண்மையை சொல்லி வந்து அணிதிரட்டுவது என்பதுதான் பாஜகவினுடைய கொலைவெறிக்கு வந்து காரணம். அந்த கொலைவெறியின் காரணமாக தான் வழக்கமா வந்து ரவீந்திரன் துரைசாமி ஒன்று சொல்லுவாருங்க, 2026 சட்டமன்ற தேர்தல்லாம் வந்து பிஜேபிக்கு ஒரு மேட்டரே கிடையாது, அவங்களுக்கு 2029 தேர்தல் தான் முக்கியம், இதுல எடப்பாடியோ யாராவது ஸ்டாலினோ ஜெயிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படி கிடையாது. அந்த நிலைமை மாறிடுச்சு. இப்ப ரவீந்திரன் துரைசாமிகிட்டே கேட்டா கூட அவர் ஒத்துக்குவாரு. இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னு சொன்னா, திமுக மீண்டும் ஜெயிச்சு வந்தா இந்த எதிர்கட்சிகளை ஆளக்கூடிய மாநில முதல்வர்களை அணிதிரட்டக்கூடிய வேலையை வந்து செய்யும். இது வந்து நமக்கு வந்து ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து காஸ்ட் சென்சஸ்க்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? இது திமுக வந்து காங்கிரஸ்ல இருந்து இந்தியா கூட்டணி போட்ட அழுத்தம் தானே காரணம். அப்ப இதையெல்லாம் கூட்டி கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வந்து இவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து கலட்டுவதற்காக இல்லை. திமுக வந்து எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கிறது, திமுக வந்து கிட்டத்தட்ட தலைமைக்கு போற மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்குது. இதுதான் வந்து பாரதிய ஜனதாவினுடைய கோபத்துக்கு காரணம். அந்த கோபத்துக்காகத்தான் தனது ஏவல் நாயை ஏவி விட்டுருக்குது. இந்த செய்திகள் எல்லாம் கசிய விடுறாங்க. ரித்திஷை காணோம், அவரை காணோம், அவர் 3 படம் எடுக்கிறாரு. அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு செய்யறாங்க. பாசிசத்துக்கு எதிராக நீங்க வந்து ஒரு ஐக்கிய முன்னணியை கட்டுறீங்க, நாடு முழுக்க இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்ணிருக்கிறீங்க, ஒரு ஐடியாலஜியை வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கிறீங்க, இதை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னும் போது வெறும் ஐடியாலஜி மட்டும் இல்ல தோழர், ஒன்றிய அரசு மாநில அரசுகளை ஒடுக்குகிறது, நிதி தர மறுக்கிறது, தொகுதிகளுடைய இடங்களை குறைக்க பார்க்கிறது, இதெல்லாம் முக்கியமான பிரச்சனையா இல்லையா? முக்கியமான பிரச்சனை. அதெல்லாம் வச்சு பேசுறீங்க அப்படின்னா நீங்க பாசிசம்ங்கிறது ஆக கொடூரமானதுன்னு மோசமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதுக்கு எதிராக நீங்க போகும்போது உங்க மேல கரைபடியாம இருக்கிறது மூலமாகத்தானே நீங்க அவங்களை எதிர்கொள்ள முடியும். இப்போ உங்க மேலேயே பலவீனங்கள் குறைகள் இருந்தது அப்படின்னா அவர்கள் அதை பயன்படுத்திக்க தானே செய்வாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க மணியை பத்தி சொல்றீங்க, மணி போன்றவர்கள் கூட இதைத்தானே ஒரு எச்சரிக்கையா தானே சொல்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து திமுகவை நம்பி தான் நாங்க இருக்கிறோம், வேற பாதுகாப்பு இல்ல, இந்தியா கூட்டணியை தவிர வேற பாதுகாப்பு இல்ல, அப்ப நீங்க யோக்கியமா இருக்கணும்ல அப்படின்னு தானே கேக்குறாரு. இப்ப இவங்க திமுக யோக்கியமா இருக்கணும்னு சொல்லி பிஜேபியினுடைய அயோக்கியத்தனத்தை வந்து நார்மலைஸ் பண்றாரு. நான் என்ன சொல்ல வரேன், பாபர் மசூதின்னு ஒன்று இருக்கு, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அதை வந்து RSS கும்பல் இடிக்கத்தான் செய்யும். ஏன் இடிக்கத்தான் செய்யணும்னா அங்கதான் ராமர் பிறந்தான்னு அவர் நம்புறான். அப்போ அதை நீ நினைச்சாலும் நீ தடுக்க முடியாது. அப்போ பாபர் மசூதி இடிச்சாச்சுன்னா அப்புறம் முஸ்லீம்கள் கருப்பு நாள், டிசம்பர் 6 கருப்பு நாள்லாம் கொண்டாடக்கூடாது. அந்த ரியாலிட்டியை வந்து ஏத்துக்கணும். அப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. தீர்ப்பு கொடுத்த உடனே என்ன, ராமர் கோவில் கட்டியாச்சா, அதை ஏத்துக்கணும். அப்போ பாசிசத்தை கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ் பண்றது இருக்கு இல்லையா, அந்த வேலையை தான் மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். மணியை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் பாசிசத்தினுடைய, இது வெறும் மதம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இப்ப நீ யோக்கியமா இருக்கணும்னு சொல்லி இப்ப அதானியினுடைய ஊழலோட ஒப்பிடும்போது திமுகவினுடைய ஊழல் வந்து 1% கம்மியா தான் இருக்கும். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இது 1% கம்மி. ஏன்னா அதானி வந்து உலகின் 3வது பெரிய பணக்காரர். இங்க செந்தில் பாலாஜியோ அல்லது நேருவோ அல்லது ஜெகத் ரட்சகனோ அல்லது TR பாலுவோ அல்லது முதலமைச்சர் குடும்பமோ நீங்க சொல்றபடி இதெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா கூட அதானியினுடைய கிட்ட கூட நெருங்க முடியாது. அப்ப அதானி என்ற மாபெரும் அந்த ராட்சச ஊழல் செய்தவரை நீங்கள் வந்து என்ன ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? அந்த ஊழல் செய்வதற்கு காரணமானது இந்த பாசிசம் தானே. அதானிக்காக மொத்த இந்தியாவையே வந்து அவர்கள் எழுதி கொடுக்கவில்லையா? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த பிறகு வந்து அவரை காப்பாற்றவில்லையா? பினான்சியல் டைம்ஸ் வந்து எழுதியும் வந்து அதை ஒன்றும் நீங்க பண்ண முடியலையே. தமிழ்நாட்டுக்கு நிலக்கரியை வந்து இந்தோனேசியால இருந்து ஏற்றுமதி செய்யும் போது வந்து 30 ரூபான்னா இறக்குமதி பண்ணும்போது 100 ரூபாய்
அப்படின்னு சொல்லி முதல் தரமான நிலக்கரின்னு சொல்லி ஏமாத்தி வந்து வித்திருக்கிறாரு. இப்படி 1008 சமாச்சாரங்கள் இருக்குதே. அப்ப நீங்கள் வந்து யாரை காப்பாற்றுகிறீர்கள்? அப்ப பாசிசம் என்பது முதலாளிகளின் ஊழலை மறைப்பதற்காக மதவரியை கிளப்பி விடுகின்ற ஒரு உத்தி. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து மக்களை ஒடுக்குவதற்கு, அப்ப இதை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களை எப்படி வந்து காலி பண்ணணும், அதுக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து பயன்படுத்துறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து பொய் சொல்றாங்க, மோசடி பண்றாங்க, ஒரு பொது கருத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க, ஊழல் கட்சி திமுக அப்படின்னு பிராண்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. கடந்த காலங்களில் காங்கிரஸ் செஞ்சதுதான் இப்போ இவங்களும் செய்யறாங்க. இது டேமேஜ் ஆகும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய தேர்தலில் இது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்கும் தானே. இப்போ அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு இவங்க தரப்புல இருந்து ஒரு சாதாரண ஒரு அறிக்கை, ஒரு முத்துசாமி வந்து அமைச்சர் முத்துசாமி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. மற்றபடி அதை வந்து ஒரு வலிமையான கருத்தியலாக அல்லது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விவாதமா அதை மாத்தவே இல்லையே. அவங்க கண்டுக்காம தானே போறாங்க. இடி வந்து அடுத்த கட்டமாக கைது, அமைச்சர்கள் கைது, இல்ல அவர்கள் இப்ப செய்திகள் கசிய விடப்படுவது போல முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து கைது, இப்படிலாம் போனா கண்டிப்பா திமுக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணாம இருக்க முடியும்? சரி, தேர்தலில் பாதிக்கும்ல. அதாங்க தேர்தலை பாதிக்குன்றது. நீங்க மக்கள் மத்தியில வந்து அதிமுக கூட்டணி மேல பெரிய செல்வாக்கு இல்ல, பிஜேபி மேல பெரிய செல்வாக்கு இல்ல. அவங்க எவ்வளவு பேர் சேர்ந்து வந்தாலும் இவங்க தோக்கடிச்சிருக்கிறாங்க, அந்த அனுபவம் இருக்குது. ஆனா டிஎம்கே மேல உள்ள நம்பகத்தன்மை, மதிப்பு மரியாதை குறைஞ்சது அப்படின்னா அது தேர்தலில் இப்ப என்டிஏ கூட்டணிக்கு வெற்றியா கூட மணியே கூட சொல்றாரு, அது என்டிஏ கூட்டணிக்கு வெற்றியை கூட தருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. அதுங்க இப்ப திமுகவை பற்றி மக்கள் மத்தியில வந்து அதிருப்தி இருக்குதா, ஒரு பெரிய எதிர்ப்பலை இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. இப்ப 1,15,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் விடியல் பயணம்னு சொல்லி பெண்களுக்கு வந்து கட்டணமில்லா பேருந்து பயணம் வந்து கொடுக்குறாங்க. மாணவர் மாணவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் காலை சிற்றுண்டி திட்டம், இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இது டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் தமிழ்நாட்டில் வந்து 2 to 3 கோடி குடும்பங்கள் வந்து இந்த நலத்திட்டங்களால் வந்து பயனடைந்திருக்கிறது. இந்த நலத்திட்டங்களால் பயனடைகின்ற மக்கள் அவர்கள் வந்து திமுக மீது வந்து எதிர்ப்பு கொண்டிருக்கவில்லை. இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ், ஆகாஷ் பாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து சினிமா தயாரித்து தமிழக சினிமாவில் வந்து ஊழல் செய்து அவர்கள் வந்து அரசியலில் செய்த ஊழல் பணத்தை போட்டு படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. நீங்க வந்து ஒரு ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து தமிழக சினிமாவை கட்டுப்படுத்துகிறதுன்னா மக்கள் மத்தியில் எடுபடுன்றீங்க? கண்டிப்பா எடுபடாது. மக்களை பொறுத்த வரைக்கும், சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல படம் பிடிச்சிருந்தா காசு கொடுத்து பார்க்க போறான், பிடிக்கலைன்னா அந்த படம் வந்து ஓட போறதில்ல. ஒரு டேட்டா வந்து சொல்றேங்க, இப்ப ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து திமுக பதவியேற்றதுல இருந்து இது வரைக்கும் வந்து ஒரு 4-5 படங்களை தான் தயாரிச்சிருக்கிறாங்க. விநியோகம் பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 5-6 படங்களை தான் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு தமிழ் சினிமா எவ்வளவு ரிலீஸ் ஆகுது? சரி, அப்படியே கூட 150க்கு மேற்பட்ட 200 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனா விஜய்க்கு எதிராக, அவருடைய ஜனநாயகன் படத்துக்கு எதிராக அல்லது போட்டியாக பராசக்தின்னு ஒரு படத்தை வந்து திராவிட அரசியல் பேசக்கூடிய ஒரு படத்தை வந்து அவருக்கு போட்டியாவே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் போது விஜய்க்கு கிடைக்கக்கூடிய தியேட்டர் எல்லாம் வந்து குறையுது, டேமேஜ் ஆகும். ஏற்கனவே வந்து வாரிசுன்னு ஒரு படம் வரும்போது இதே போல தியேட்டர் குறைஞ்சுது. ரெட் ஜெயிண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, அஜித் படம்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய குறைஞ்சுது. இது போல இப்படி ஒவ்வொரு நேரங்கள்லயும் இவங்க ஒரு போட்டியா ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறது விஜயை பாதிக்குது. இப்போ விஜய்க்காக கூட அந்த ரெய்டு நடந்திருக்கோம்னு கூட ஒரு பேச்சு இருக்குது. கண்டிப்பா. அதாவது விஜய் வந்து தீவிரமாக திமுக எதிர்ப்பு கொள்கையை வந்து பேசுறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய படத்துக்கு போட்டியாக சித்தாந்த ரீதியாக சிவகார்த்திகேயனை வைத்து, இப்ப இன்னைக்கு யாருக்கு மார்க்கெட் அதிகம்னு கேட்டீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு தான். அமரன் வந்து எவ்வளவு வசூல் பண்ணுச்சு, 2K கிட்ஸ் மத்தியில் வந்து இன்னைக்கு ரசிகர்கள் வந்து யாருக்கு அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு கிடையாது, சிவகார்த்திகேயனுக்கு தான். விஜய் வந்து இப்ப அங்கிள் ஆயிட்டாரு, 50 வயசுக்கு மேல ஆயிப்போச்சு. இப்ப சிவகார்த்திகேயனை வைத்து இந்த மாதிரி ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு ஒருவேளை திமுக நினைத்திருந்தால் அது நல்ல உத்தி தான். அஞ்சாமை என்பது திராவிடர் உடைமையடா, அந்த டேக்லைன் வைத்து அவங்க படம் எடுக்கிறாங்க, இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மக்கள் பத்தியில வந்து எடுபடும். அப்ப பிஜேபி என்ன நினைக்குது, சினிமா வழியில நமக்கு வந்து விஜய் வந்ததுன்னு சொன்னா திமுக எதிர்ப்பு வந்து பேசப்படும். விஜயே வந்து திமுக எதிர்ப்பு தான் பேச போறாரு. அவர் ஒரு காலம் கொள்கை எதிரியை வந்து பேச போறதில்ல, அரசியல் எதிரியை மட்டும்தான் அவர் வந்து பேச போகிறார் அப்படின்றது உலகறிந்த உண்மை. அது என்ன அரசியல் எதிரி தானே கொள்கை எதிரியா இருக்கு? ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப விஜய் சொன்னதுனால அந்த கன்றாவியை நம்ம வந்து பிரிச்சு சொல்ல வேண்டியிருக்குது.
ரெண்டும் ஒண்ணுதான்டா முட்டாள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. நான் என்ன சொல்ல வரேன், அப்ப வந்து விஜயை உசுப்பி விட்டு அந்த படத்தை வந்து ப்ரமோட் செய்வதற்காக கூட இந்த ரைடு வந்து பயன்பட்டிருக்கலாம். அப்ப இதெல்லாம் மக்கள் மத்தியில, சாதாரண மக்கள் மத்தியில, அன்றாட அவர்கள் வாழ்க்கை பிரச்சனையில இது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. அவர் திமுகவினுடைய நலத்திட்டங்கள் ஒரு புறம், இன்னொன்னு இவங்க ஊழல் ஊழல்னு சொல்றது எதுவுமே மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அல்ல. நீங்க டாஸ்மாக் கூட வந்து பாரம்பரியமாக நடக்கக்கூடிய அந்த ஊழல் தான் நடந்துட்டு இருக்குதுன்ற தவிர மக்கள் வந்து அதை பழக்கப்படுத்தப்பட்டிருக்காங்க. எப்படி கேஸ் சிலிண்டர் நான் சொன்னேனோ பிளாக் மார்க்கெட்ல விற்கிது அப்படின்ற மாதிரி இது சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஊழல். இதை முறைப்படுத்தணும்னா இப்போ டாஸ்மாக்லேயே வந்து கியூஆர் கோடு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, ரெசிப்ட் கொடுக்க போறதா வந்து சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அமலுக்கு வரும்போது இந்த முறைகேடுகளை வந்து நிறுத்தப்படும். இதே மாதிரி ரேஷன் கடையில இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் வந்து நிறுத்துறதுகளை வந்து செய்ய முடியும். அதற்கு சிறிது வந்து காலம் பிடிக்கும். ஆனால் அதானியின் ஊழலையோ அம்பானியின் ஊழலையோ மோடி அரசு வந்து ஈடியை வைத்து கொண்டு செய்யக்கூடிய மாய்மாலங்களையோ இதை நீங்கள் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 2029 தேர்தலில் வந்து பிஜேபி வந்து தோக்கடிச்சே ஆகணும். இந்தியா கூட்டணி வந்து ரீபில்ட் ஆகணும். எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் வந்து எப்படி நம்ம அன்றாட ஆட்சியை கூட அவர்கள் வந்து ஒவ்வொரு நாள் ஆள்றதுக்கு கூட ஒன்றிய அரசு வந்து ஒரு குடைச்சல் கொடுக்குது, இடையூறு செய்யுது என்பதை புரிந்து கொண்டு இந்தியா கூட்டணி வந்து மேலும் இறுக்கமாக சேரும்போது மட்டும்தான் பிஜேபி வந்து வெல்ல முடியும். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.